ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான க்ரீன் கலர் மசாலாவில் காலிஃப்ளவர் 65 செய்யணும்னு பார்ப்போம். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு 100 கிராம் 150 கிராம் கிட்ட மல்லி இலை எடுத்திருக்கேன். அதில் பாதிக்கு பாதி லைக் 50 கிராம் வந்துட்டு புதினா எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே 7-8 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து சின்ன மிளகா, ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி லெவல் கம்மியாக வேணும்னா மிளகாயை கம்மியாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் லைக் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது இல்லாத ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஒரு 4 பவுடர் பைண்டிங்காக ஆட் பண்ணணும். அது என்னென்னன்றதை பின்னாடி சொல்கிறேன், வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்றதை இப்போ போவாங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் வச்சு க்ரீன் கலர் மசாலாவில் ஒரு 65 எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ரெகுலராக ரெட் கலராக சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட் அதே டைம் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்காக நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கேன். அது கூடவே அதில் பாதிக்கு பாதி லைக் ஒரு 25 கிராம் கிட்ட புதினா இலை எடுத்துருக்கேன். ஸோ இது கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இது வந்துட்டு சின்ன மிளகா, காரம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ப்ளஸ் அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாத 4-3 பைண்டிங் ஐட்டம் ஆட் பண்ணணும். அது என்னென்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம இதுக்கு எவ்வளோ காலிஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு 1/2 kg கிட்ட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி உடச்சிட்டு சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் எல்லா காலிஃப்ளவரையும். ஸோ லைக் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக போட்டால் தான் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும், சீக்கிரமும் குக் ஆகும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரேக் பண்ணியோ இல்லை கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணியோ ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன சைஸாக வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி உடச்சிக்குவோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி க்ளீன் பண்ணிக்கணும். இதை ஒரு சில சுடுதண்ணிலையும் போடுவாங்க. சுடுதண்ணியில் போடணுன்றது நெசசரி கிடையாது. உங்களுக்கு இல்லை நான் போடலாம், தப்பு கிடையாது. வேணும்னா சுடுதண்ணியில் ஒரு 3 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா லைக் லான்ச் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். நான் இப்போ லான்ச் பண்ண போகிறதில்ல, வேணும்னா லான்ச் பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்களே இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு குக் ஆகும். ஏன்னா வீட்டில் வந்துட்டு நம்ம பெரிய கடாய் யூஸ் பண்ண போகிறதில்ல. பெரிய கிச்சனில் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக போட்டாலும் சீக்கிரம் குக் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த சைஸுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேனே. இந்தளவு கட் பண்ணினா தான் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் இது கூடவே போய் ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் அது கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அப்படியே அரைச்சிருக்கு. இருந்தாலும் இன்னொரு டைம் இது கூடவே போட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிப்போம் தண்ணி விட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஃபைனாக பேஸ்ட் வைக்கிறேன்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பவுலில் இதை இப்போ மாற்றிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கிட்டு ஸோ இது கூட இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். மசாலான்றது வேறு எந்த ஒரு மசாலாவும் கிடையாது கூட. ஸோ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் இருக்கிற நார்மல் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிரம்ப ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கூட ஆட் பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம்னா இதுதான் க்ரன்ச்சினஸ் தரும், அந்த கிறிஸ்பினஸும் உங்களுக்கு ரீட்டைன் பண்ணி தரும். ஸோ அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிப்போம். இது வந்துட்டு பைண்டிங்காக ஆட் பண்ணுறது. 1 + 1/2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிப்போம். இது கூடவே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துப்போம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துப்போம்.
இது கூட தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ½ ஸ்பூன் போடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அதேமாரி நீங்கள் அந்த மல்லி இலைலாம் பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ அப்படி போட்டிங்கன்னா இதோட கலர் வந்துட்டு மாறாது, பச்சை கலர்ன்றது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கஸ்தூரி மெத்தி ஹிட்ஸ் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். ஸோ இது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கடைசியாக தான் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணணும். இதில் இந்த அளவுக்கு தான் கஸ்தூரி மெத்தி வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்தளவுக்கு கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் பிளான்ச் பண்ணி குக் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஃபஸ்ட் சுடுதண்ணியில் போகிற மாதிரி தான் கொஞ்சம் டைட்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் சூடாக இருக்கும்போது அதுக்கப்புறம் தண்ணி சீமாகி தண்ணி வரும். ஸோ அதுக்காக அதில் தண்ணி மட்டும் இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்துட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுவோம். வெஜிடபிள்ஸ் ஊற விடணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் லைட்டாக நம்ம இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஊற வைப்போம். மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா பிடிக்கிறதுக்காக விடுவோம் அப்படியே ரெஸ்டிங் டைமில். ஸோ இப்படி எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பார்த்தா கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா மசாலா உங்களுக்கு வரவே வராது ½ கிலோ பண்ணும்போது. ஸோ அதேமாதிரி உப்பும் கரெக்டாக இருக்கும். உப்பு வந்துட்டு எப்போ ஃப்ரை ஐட்டம் பண்ணாலும் ஒரு பொடி வந்துட்டு கூட இருக்கும்போது ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு மீட் ஆட் பண்ணும்போது அதில் உப்பு இருக்காது. அதனால் எப்போவுமே ஒரு பொடி வந்துட்டு கூட இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ இது ஆட் பண்ணனால அது கூட பேலன்ஸ் ஆகிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் வெளியில் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம் மசாலாவை அப்படியே. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஊற வச்சு 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்போ போட்டாலும் சரி இந்த மாதிரி மசாலா வச்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இன்னொரு டைம் நல்லா பைண்ட் ஆகும், சைட்லலாம் மசாலா போயிருக்கும். இந்த மாதிரி இன்னொரு டைம் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பில் கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 by 1 போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எப்போவுமே ஆயிலில் ஃப்ரை போடும்போது எப்போவுமே ஆயில் வந்துட்டு ஹை ஹீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி 1 by 1 எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன் ஆயில் வந்து ஹை ஹீட்டில் இருக்குன்னா நம்ம ஒன்றா போடும்போது வந்துட்டு ஆயிலோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் இது வந்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே போடும்போது ஆயில் வந்துட்டு ஹீட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி போட்டு ஒட்ட விடனே என்றைக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணினாலும் மசாலா வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஒரு 2 to 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு போட்டு 20 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறமா போயிட்டு ஃபயரை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த அளவுக்கு சிசில் ஆகுதுன்றது. ஸோ நல்லா சிசில் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபயரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான க்ரீன் கலர் கோபி 65 வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிகாஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே கிடையாது. கலரும் உங்களுக்கு சாப்பிட்ற தூண்டுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ 20 செகண்ட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், லைட்டாக இந்த மாதிரி அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் இருந்தால் மட்டும்தான் மசாலா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் போகும். ஸோ இந்த மாதிரி சைடில் பொறுமையாக விட்டு அப்படியே திருப்பி விடணும். போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் மசாலா வந்துட்டு பிரிஞ்சு போயிடும்.
அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்போவும் இந்த மாதிரி அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுட்டு ஒரு another 5 minutes விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா ஃப்ரை ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. கலரும் லைக் காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குக்கும் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, நல்லா கிறிஸ்பி சவுண்டு வருது. ஸோ நம்ம போட்டு வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துட்டு உருவிட்டு இது கூடயே அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். கருவேப்பிலை போட்டால் என்ன சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் வரும். அந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டோம்னா அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ இதை மாற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நல்லா நிறைய ஆயிலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் கோபி 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால். ஸோ புதுசாக சேனலுக்காராக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.